மதுரை மாவட்டத்தில் பட்டப்பகலில் ஆட்சியர் அலுவலகம் அருகே இளைஞர் ஒருவரை காரில் கடத்தி சென்ற அந்த மர்ம கும்பல் குறித்த காணொலி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. திமுக ஆட்சியில் பட்டப்பகலில் நெடுஞ்சாலைகளில் வெட்டி கொலை செய்யப்படுவதும், மனைவி கண்முன்னே கணவனை வெட்டுவதும் தொடர்ந்து இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் தமிழகம் உச்சகட்ட பதற்றத்தை எட்டியிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய காந்தி அருங்காட்சியகம் முன்பாக இருக்கக்கூடிய சாலையில் வெள்ளை நிற சட்டை அணிந்து நின்றவர் மர்ம நபர்கள் வந்த கார் மற்றும் 6 பேர் கொண்ட இருசக்கர வாகனம் கொண்ட கும்பல் காரில் ஏற்றிக்கொண்டு அவரை பறந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை அங்கு பார்த்த வியாபாரிகள், வாகன ஓட்டிகள் மிகப்பெரிய அச்சமடைந்திருக்கிறார்கள். பட்டப்பகல் ஒருவர் ஆட்சியர் அலுவலகமையே நின்று கொண்டிருக்கிறார். அவர் நிற்பதற்கு கூட முடியாமல் கடத்தி சென்றிருக்கிறார்கள். கடத்தியவர்கள் யார் என்று தெரியாமல் அங்கிருந்த பொதுமக்கள், வியாபாரிகள் காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவலை அடுத்து அங்கு போலீசார் கடத்தல் கும்பலை பின்தொடர்ந்திருக்கிறார்கள். குறிப்பாக நம்பர் பிளேட் இல்லாத ஒரு புதிய கார் ஒன்றில் அந்த நபர் கடத்தி இருக்கிறார்கள். பின்னால் ஒரு ஊர்வலம் செல்வது போல 2-3 இருசக்கர வாகனங்களிலே அந்த காரை பின்தொடர்ந்து செல்லுகிறார்கள். குறிப்பாக கண்ணிமைக்கும் நேரத்தில் போலீசார் டிமிக்கி கொடுத்து விட்டு அந்த கும்பல் அந்த நபரை கடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கடத்தப்பட்ட நபருடைய கார், அதே போன்று கடத்தலில் ஈடுபட்ட சுமார் 6 பேரை சிவகங்கை அருகே தற்போது சிக்கியிருப்பதாக கூறப்படுகிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார், மதுரையைச் சேர்ந்த வழக்கறிஞர் செந்தில்வேல் இருவரும் உறவினர்கள் என்று கூறப்படுகிறது. செந்தில்வேல் மற்றும் ராஜ்குமார் இருவருக்கும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்ற நிலையில் பணத்தை திருப்பி கொடுக்காமல் தாமதித்து வந்த நிலையில் செந்தில்வேலை கடத்தி பணம் பெற திட்டமிட்டிருந்ததாக ராஜ்குமார் தனது நண்பர்கள் கௌதம், மாரிமுத்து, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட நபர்களோடு வழக்கறிஞர் செந்தில்வேலையினுடைய வாகன ஓட்டுநர் லட்சுமணனுடன் கடத்தி சென்றிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த 4 பேர் தற்போது பிடிபட்ட நிலையில் 6 பேரை சிவகங்கை அருகே பிடித்திருக்கிறார்கள். பட்டப்பகலில் இந்த ஒரு கடத்தல் சம்பவம் நடைபெற்றிருப்பது ஒட்டுமொத்தமாக மதுரை மாவட்டத்தையே நிலைகுலைய செய்திருக்கிறது. திமுக ஆட்சியில் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த காரில் மனைவியோடு சென்ற ஜான் என்ற ரவுடியை நேற்றைய முன்தினம் பட்டப்பகலில் கொடூரமான முறையில் மனைவியின் கண்முன்னே வெட்டி சாய்த்தார்கள். அதே போன்று இன்றைய தினம் சிவகங்கை அருகே பட்டப்பகலில் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். தொடர்ந்து அதாவது காரைக்குடி அருகே கொடூரமான முறையில் வெட்டி சிதைக்கப்பட்ட நிலையில் காவல் நிலையத்திற்கு கையெழுத்து போட வரக்கூடிய நபர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையில் இந்த பட்டப்பகலில் கொலை சம்பவங்கள் அரங்கேறி இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த சம்பவம் என்று பட்டப்பகலில் மதுரையிலே இந்த நபர் கடத்தப்பட்ட சம்பவம் என்பது மதுரை மாவட்டத்துமே உச்சகட்ட ஒரு பதற்றத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கடத்தலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற்றுத்தர வேண்டும் என்று ராஜ்குமாருடைய உறவினர்களும் அதே போன்று அவருடைய அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் வணிகர்களும் கோரிக்கை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண்.